ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவோட வந்திருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், குரூப் 4 வந்து இன்னும் ஒரு 10-12 வீக்ஸ்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதுக்கான வேகமான ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல எங்களுடைய பங்கா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 8 to 10 வீடியோஸ்ல யூனிட் 5ல இருக்கக்கூடிய எக்கனாமி அண்ட் யூனிட் 9. ஸோ இப்போ இந்த சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமியை நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்லாம் ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்க எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கப்பயோ இல்லை ஏதாச்சும் வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, சும்மா பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இப்பவே சொல்லிடுறேன், ரொம்ப பெருசா தெளிவா இருக்காது. முக்கியமானதெல்லாம் மட்டும் நான் இதுல கொடுக்க போறேன். ஸோ அப்போ நீங்க இது வேணும்னு நினைக்கிறவங்க இது தனி பிளேலிஸ்டாவும் கிரியேட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ நீங்க என்ன பண்ணணும், நம்மளோட ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் வந்து நீங்க நோட்டிபிகேஷனுக்கு ஆன் பண்ணி வச்சிடுங்க. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன வீடியோ தான், ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்டர்வெல்ல வந்துடும். ஸோ அப்ப நீங்க இதை பிளான் பண்ணிட்டு நீங்க அப்படியே வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? சோ அப்ப இதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்லயும் வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். அதோட டீடைல்ஸ் தான் நான் லாஸ்ட்ல சொல்ல போறேன். சோ வாங்க பார்க்கலாம். சோ நான் வந்து அகாடமிலையும் கிளாஸஸும் எடுக்க போறேன். ஸோ ஆன்லைன் கிளாஸும் நானே தான் எடுப்பேன். ஸோ எப்படி இருக்கும் என்னுடைய நோட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கண்டிப்பா வந்து நம்மளுடைய அகாடமிக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள நம்ம போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ நம்ம வந்துட்டு இந்திய பொருளாதாரம் சொல்லக்கூடிய எக்கனாமி, இந்தியன் எக்கானமில இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ எங்க போனாலும் வந்துட்டு வள்ளுவர் இல்லாம போக முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய எக்கனாமிக்கும் வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. சோ இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு இருப்பாரு. சோ நீங்க வந்து சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, அதை வந்துட்டு சரியா சேர்த்து வச்சு அதை வந்து எப்படி மக்களுக்கு வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் செய்யறதுதான் ஒரு நல்ல அரசு அப்படிங்கிறாரு. ஸோ இது நம்மளுடைய எக்கனாமிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அதுல முக்கியமான டாபிக்கான அக்ரிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய வேளாண்மை. ஸோ உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படிம்பாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் தான் எல்லாமே, விவசாயம் தான் எல்லாமே அப்படிங்கிறதையும் அப்பவே வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி குறள்லாம் வந்துட்டு நீங்க ஒருவேளை மெயின்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னாக்கா நீங்க கண்டிப்பா வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ இதுல நம்ம கிளாஸ்ல எப்படி இருக்கும் நோட்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும், ரெண்டுமே தான் நம்ம சொல்ல போறோம். சோ அதுக்கான நான் சொல்றதும் உங்களுக்கு தமிழ்ல தான் சொல்ல போறேன். சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கீழே காமெண்ட் பண்ணலாம். சரியா? நான் ஒன்னொன்னுலயும் சின்ன சின்ன ஹோம்ஒர்க்கா உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்டேன்னா அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம அதை கண்டிப்பா நாங்களும் வந்து பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். சோ எக்கனாமி, சோ இது முதல் கிளாஸ் அப்படிங்கிறதுனால எக்கனாமியோட வகைகள், டைப்ஸ் அந்த மாதிரி இதுல இருந்து நம்ம போயிடலாம். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க எக்கனாமி அப்படிங்கிறது உங்களுக்கு வேர்ல்டு லெவல்ல, இது நம்மளுடைய இது மட்டும் கிடையாது, வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா 2 விதமா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து மைக்ரோ எக்கானமி, இன்னொன்னு வந்து மேக்ரோ எக்கானமி அப்படின்னு பிரிக்கிறோம். சரிங்களா? நுண்ணியல் பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்றோம். சோ 2 மீடியமும், தமிழ் மீடியமும் சரி இங்கிலீஷ் மீடியமும் சரி, 2 லாங்குவேஜ்லயும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அது என்ன மைக்ரோ, அது என்ன மேக்ரோ அப்படின்னாக்கா பேர்ல இருக்கிற மாதிரி மைக்ரோ அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு சிறிய அளவுல, சரிங்களா, ஒரு சிறிய இடத்தை பத்தியோ சிறிய விஷயத்தை பத்தியோ படிக்கிறத மைக்ரோன்னு சொல்றோம். அதே பெருசா படிச்சோம் அப்படின்னாக்கா அதை நம்ம மேக்ரோ அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யார் சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நார்வே இருக்கு இல்லையா, நார்வேரியன் ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து ராக்னர் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறவர் அவருடைய புத்தகத்துல இந்த வேர்ட்ஸ் 1933ல வந்துட்டு அவர் வந்து சொல்றாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் உலகத்துக்கே இதெல்லாம் தெரிய வருது. இது மட்டும் இல்லாம இதோடைய அந்த என்ன சொல்றது வேறுபாடுகளை வந்து ரொம்ப இன்னும் தெளிவா சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ். இவரெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆளு. சரிங்களா? சோ ஜேஎம் கீன்ஸ் உடைய ஃபுல் நேம் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. ஏன்னா நிறைய இடத்துல இதை கேட்பாங்க. ஜேஎம்னு போடுறோம்ல, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லுங்க. இவர் யாருடைய ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க. சரியா? சோ ரொம்ப முக்கியமானது இது ஒண்ணு. சோ அவருடைய புத்தகமான ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு 36ல வெளியான புத்தகத்துல இதெல்லாம் பத்தி அவர் சொல்றாரு. இந்த புக் நேம், இந்த இயரு, இந்த பேரு நான் இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்க எல்லாமே ரொம்ப முக்கியம், கேள்வியாவும் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சோ அதனால இது உங்களுக்கு புக்லயே இருக்கும், அங்க உள்ள ஸ்கிரீன்ஷாட் தான் நான் அப்படியே போட்டிருப்பேன். சோ நீங்க அங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தமிழ்லயே இருக்கும். இந்த மாதிரி புக்ஸ் நேம் எல்லாம் என்ன பண்றீங்கன்னா தமிழ் மீடியமும் இங்கிலீஷ்லயே பாத்துக்கோங்க. உங்களுக்கு அதுதான் வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ அப்ப கிரீக்கோட வேர்டு, சரிங்களா, கிரேக்க மொழியில இருந்து எடுத்திருக்காங்க. மைக்ரோ அப்படின்னா சின்னதுன்னு அர்த்தம். சோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை பத்தியோ இல்ல ஒரு தனி நபருடைய வருமானம், இதை நீங்க வந்து பெரிய லெவல்ல யோசிங்க. சோ தனி நபருடைய வருமானம் இல்ல தனி நபருடைய வாழ்வாதாரம் இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அது மைக்ரோ. இதே வந்துட்டு
ஒரு பெரிய நாட்டுடைய ஒரு தமிழ்நாட்டுடைய வருமானம், தமிழ்நாட்டுடைய வரவு செலவு, தமிழ்நாட்டுடைய தலா வருமானம் இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு மேக்ரோ அப்படிங்கிறது. அவ்வளவுதான். சோ அப்ப சின்னது பெருசு. இப்ப இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய டாபிக் இது. இந்த மேக்ரோ எக்கானமியோட ஃபாதர் யாரும் சொல்றாங்க, இந்த கீன்ஸ் அவர்களை தான் சொல்றாங்க, ஜேஎம் கீன்ஸ். சரியா? சோ இன்னும் இதை பத்தி வந்துட்டு எப்படி எல்லாம் இருக்கும், எக்கனாமியோட வேற என்னென்ன டைப்லாம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளாஸ்ல நான் இன்னும் டீட்டெயில்டா சொல்லியிருப்பேன். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் தெளிவாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இங்கே நான் உங்களுக்கு ஷார்ட்டா தான் எல்லாமே சொல்றேன். சோ அப்ப அதுக்கு நான் டிஃபரன்ஸும் கொடுத்துட்டேன். சோ இது ரெண்டும் நான் என்ன சொன்னேனோ அதை இங்க அப்படியே கொடுத்துருப்பாங்க வார்த்தைகள்ல. சோ அப்ப வந்து தனிப்பட்ட பொருளாதார முகவர்கள், உற்பத்தியாளர்கள், நுகர்வோர், இந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய முடிவுகள் அவங்கள பத்தி விளக்குறது தான் நுண்ணியல் அப்படிங்கிறாங்க. இதே வந்து பெரிய லெவல்ல படிக்கிறது அப்படிங்கிறது பேரியல் அப்படின்ற வந்து சொல்றாங்க. சரிங்களா? சோ தமிழ்ல 2-3 நேம்ல வந்து மாறும். பேரியல்பு பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம் அந்த மாதிரிலாம் மாத்துறாங்க. சோ அதனாலதான் இங்கிலீஷ்லயே ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றது. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னா மேக்ரோ மைக்ரோ அப்படிங்கறத நீங்க டக்குன்னு வந்து சொல்லிருவீங்க இல்லையா? சோ அதனால வந்துட்டு அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதுலயே நெக்ஸ்ட் அதோடைய அந்த இப்ப நம்ம என்ன படிக்க போறோம், மேக்ரோ தான் நிறைய படிப்போம். ஏன்னா நீங்க வந்து சப்ஜெக்ட்லயே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன, கம்ப்ளீட்டா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இந்தியாவை பத்தி, தமிழ்நாட்டை பத்தி அந்த மாதிரிதான் படிக்க போறீங்க. சோ அதனால வந்துட்டு உங்களுக்கு அதை பத்தின படிப்பு தான் இதுல ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க, பெரும பொருளியல் அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லாமே கரெக்டான மீனிங் தான். பட் ஸ்டில் தமிழ்ல வந்து நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கிறதுனால டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. சோ அப்ப நான் இங்கேயே நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளா கொடுத்துருந்தேன் இல்லையா? இந்த ஸ்லைட்லயே சொல்லியிருப்பேன், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்திருப்பேன். அதாவது நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுல வந்துட்டு இருக்கிற எல்லா ஆரஞ்சோட உற்பத்தி, அதோடைய தன்மை, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அது மேக்ரோ வந்துடும். இதே வந்து ஆரஞ்சு வந்து எங்க ஃபேமஸ் இந்தியாலலாம், சரியா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜிஐ டேக்லாம் வாங்கியிருக்காங்க. நாக்பூர். சரிங்களா? நாக்பூர் அப்படிங்கக்கூடிய மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஆரஞ்சு ரொம்ப ஃபேமஸ். இப்ப அந்த ஊர்ல விளையிறத மட்டும் பத்தி படிக்கிறீங்கன்னா அது மைக்ரோ. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? இல்ல எனக்கு அது புரியலன்னா நம்ம ஊரு ஒரு கடல மிட்டாய் எடுத்துக்கோங்க, கோவில்பட்டி கடலை மிட்டாய், இல்லைன்னா ஒரு திருநெல்வேலி அல்வா, ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான் இல்லையா? ஓகே. சோ அப்ப அதை நான் இங்கே ஒரு படமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப மேக்ரோனா என்ன அர்த்தம்? பிக் பிக்சர் அப்படிங்கிறோம். அதாவது எல்லாத்தையும் பெரிய லெவல்ல படிக்கணும், பெருசா நாட்டோட உற்பத்தியை படிக்கிறோம், நேஷனல் இன்கம் படிக்கிறோம். சரிங்களா? நாட்டுடைய வருமானத்தை படிக்கிறோம். சரிங்களா? வேலையின்மை இது வந்து நெகட்டிவ், அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறோம், இன்ஃபிளேஷன் பணவீக்கம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். சோ இந்த மாதிரி வந்து எல்லாமே பெருசா பெருசா நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து என்ன சொல்றோம், மேக்ரோ எக்கானமி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கேட்டகரிஸ். ஸோ ஒரு வகைப்பாடு எப்படி வந்து வகைப்படுத்துறாங்க, இந்த நாடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி வந்து வகைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றோம். ஸோ எப்படி வகைப்படுத்துறாங்க, நீங்க வந்து நியூஸ்ல இந்த மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வளர்ந்த நாடு, வளரும் நாடு, அதுக்கப்புறம் வந்து பெரிய பொருளாதார நாடு, பிக் எக்கானமி, ஸ்மால் எக்கானமி, அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஓப்பன் எக்கானமின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேர்ல டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறது தான் இங்க வந்து போட்டிருக்கோம். சரியா? அதை எப்படி எல்லாம் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது. சரியா? ஸோ டெவலப்மெண்ட், சரிங்களா, வளர்ச்சி நிலைய பொறுத்து வந்து பிரிச்சாங்கன்னா வளரும் வளராத நாடுங்கிறாங்க. இதே வந்து அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸை வச்சு பிரிச்சாங்கன்னா கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி, சோசியலிஸ்ட், மிக்சட் எக்கானமின்றாங்க. இதெல்லாம் நான் பின்னாடியும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதே வந்து அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கைகளை பொறுத்து பண்ணா ஸ்மால், லார்ஜ் இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. சரிங்களா? இதே வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷனிங்க பொறுத்து பண்ணா நிலையா வளருதா, இல்லைன்னா வந்துட்டு மாறி மாறி ஒரு தடவை வந்து கூடி இருக்கு, ஒரு தடவை வந்துட்டு குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரி எக்கானமியா இருக்கா. சோ இப்ப இந்தியாவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நிலையான வளர்ச்சியா இருக்கும். சரிங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கு, என்ன மாதிரி பொருளாதாரம், மூடிய பொருளாதாரமா, திறந்த பொருளாதாரமா, முன்னேறும் பாதை தன்மையில எப்படி இருக்கிறாங்க, சோ அவங்களுடைய இன்கம் வருமானத்துல எப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பிரிக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு புக்லயும் கொடுத்துருப்பாங்க. சரியா? சோ அப்போ வந்து இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக்கான நேச்சர் ஆஃப் த இந்தியன் எக்கானமின்னு இருக்கும். சரிங்களா? இந்திய பொருளாதாரத்தின் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? அந்த தன்மையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சோ அப்ப நம்ம கிளாஸ்ல இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் கிளாஸ்
கிளாஸ்ல நான் உங்களுக்கு வந்து growthனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, வளர்ச்சினா என்ன, இதே மேம்பாடுனா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், அது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். தெரிஞ்சவங்க அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ அப்ப இந்த மாதிரி நீங்க டீட்டெயில்டா படிச்சுட்டு வரப்போ உங்களுக்கு அந்த நேச்சர் ஆஃப் த இந்தியன் எக்கானமிங்கிறது ஒரே ஒரு பேஜ்ல, நீங்க ஸ்கூல் புக்ல போனீங்கன்னா நான் உங்களுக்கு அதுவும் கொடுத்துருக்கேன், ஒரு பேஜ்ல இருக்கும். எக்கானமியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் படிச்சா பத்தாது. அப்ப அதோடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உங்களுக்கு வந்து புரியணும். பெரும்பாலான அகாடமிஸ்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், இது மட்டும் தான் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் நம்ம அப்படி இல்ல, நம்ம வந்துட்டு ரொம்ப தெளிவா என்ன ஏதுன்னு நடத்தி அதுக்கப்புறம் தான் அதை எடுத்திருப்போம். சோ கண்டிப்பா நீங்க கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் அதுல ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், இந்த எக்கனாமிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய 3 விதமான பொருளாதார அமைப்புகள் இருக்கு இல்லையா, சோ அதை மட்டும் உங்களுக்கு நான் எப்படின்றத ஷார்ட்டா சொல்றேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க எக்ஸாமையும் தாண்டி ஒரு புது அறிவு, ஒரு ஜெனரல் நாலேஜ், நீங்க வந்து ஒரு நாட்டுல வாழக்கூடிய ஒரு சிட்டிசன் அப்படிங்கிறதுக்கு நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. சரிங்களா? சோ முதல்ல பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் எல்லாமே இங்க தமிழ்லயும் இங்க கொடுத்திருக்கேன். முதலாளித்துவ நாடு. சரிங்களா? முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ அதே மாதிரி ரெண்டாவது என்ன, சோசியலிஸ்ட் அப்படின்றோம். சோசியலிஸ்ட் சில சமயம் நம்ம தமிழ்லயும் சோசியலிசம்னே சொல்றோம். இல்ல அப்படின்னாக்கா சமத்துவம், சமதர்மம் அப்படின்னு கூட நிறைய டிரான்ஸ்லேஷன் மாறுது. சோ அதனால நீங்க மீனிங்க புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். மிக்சட் எக்கானமி அப்படின்னாக்க ரெண்டு கலப்புத்துவம் அப்படின்னு சொல்றாங்க, கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சோ என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கேபிட்டலிசம்னா பேர்லயே இருக்கு இல்லையா, முதலாளித்துவம் அப்படிங்கிறாங்க. ஒரு நாட்டுல அங்க இருக்கக்கூடிய என்ன பொருள் வந்து விளைவிக்கணும், சரிங்களா, உற்பத்தி பண்ணணும், எந்த பொருளை சேல் பண்ணணும், சரிங்களா, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கொள்கை முடிவுகள் எல்லாம் யார் எடுக்கிறா, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யாரு கையில வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து அந்த பொருளாதாரம் அமையும். இப்ப கேபிட்டலிஸ்டிக் எக்கானமில அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஎஸ்ஏ எடுத்துக்கலாம். சரிங்களா? யூஎஸ்ஏ எடுத்துக்கலாம், யூகே. சோ இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜெர்மனி, இந்த மாதிரி பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய டெவலப்டு எக்கானமி எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நிறைய கேபிட்டலிஸ்ட் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. சோ அவங்க எல்லாருமே அந்த நாட்டுல இருக்கக்கூடிய முதலாளிகள் தான் முடிவு பண்றாங்க. அதனாலதான் முதலாளித்துவ நாடு. சோ நீங்க இதை பார்த்து இந்தியாவோட நிலைமை என்னங்கிறதையும் நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருந்தது, அதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ சோசியலிச நாடு. சோ சோசியலிசம்னா நம்மளுக்கு தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் சமமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதனாலதான் சமதர்மம், சமத்துவம் அப்படிலாம் சொல்றோம். சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ சைனா சொல்லலாம். சரிங்களா? ரஷ்யா, முன்னாடி யுஎஸ்எஸ்ஆர் இருந்தது, இப்போ ரஷ்யாவை நீங்க சொல்லலாம். சோ அப்ப இந்த மாதிரி நாடுகள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லா நான் சொன்ன அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே யார் கையில அதிகாரம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட், பப்ளிக் செக்டார் கையில தான் அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை சோசியலிசமா சொல்றாங்க. சோ இது என்ன மிக்சடிசம் அப்படின்னாக்க, நம்மளுடைய முதல் பிரதமரான திரு நேரு அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு சோசியலிச நம்பிக்கை அதிகமாக கொண்ட மனிதர் இருந்தாலும் அவர் வந்து இந்தியாவை ஒரு சோசியலிச நாடா கொண்டு வராம, இது அவர் பாருங்க எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்காரு அப்படிங்கறது, அவருடைய விஷனரியும் நீங்க பாக்கணும். அவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் அப்ப செஞ்சிருந்திருக்கலாம் இல்லையா, பட் எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறத யோசிச்சு, இல்லங்க எல்லாமே பப்ளிக் செக்டாரே வச்சிருந்தா சரியா வராது, அதனால பிரைவேட் செக்டாரும், அதாவது இந்த முதலாளித்துவம்னா என்ன, நத்திங் பட் பிரைவேட் தானே, பிரைவேட் பப்ளிக் அவ்வளவுதான், இதான் இங்க பேச்சு. வந்துட்டு தனியார் இருக்குதா இல்லைன்னா பொதுத்துறை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பேசுறோம். அப்ப ரெண்டுமே இருக்கணுங்க அப்படின்னு முடிவு பண்ணி அவர் கொண்டு வந்ததுதான் மிக்சட் எக்கானமி. இப்ப இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிக்சட் எக்கானமிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கு. சோ அப்ப இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியோட ஃபாதர் யாருன்னா, நம்ம எக்கனாமியோட ஃபாதர் யாரு, இவரே தான், ஆடம் ஸ்மித் தான். சோ அவர் தான் இதுக்கும் ஃபாதர், சோசியலிசத்துக்கு ஃபாதர் உலகத்துக்கே நம்மளுடைய கார்ல் மார்க்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, கார்ல் மார்க்ஸ் அவர்கள் தான். சோ மிக்சடிசத்துக்கு ஃபாதர் அப்படின்னு கிடையாது, பட் நல்லா பெஸ்டா பண்றது வந்து நம்மளுடைய இந்தியா அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா இப்போ இந்தியாவுடைய போக்கு எப்படி இருக்கு, வேற எதையும் நோக்கி போகுதா அப்படிங்கிறதையும் நீங்களே கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. கண்டிப்பா நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா நாளைக்கு போய் உட்கார போறோம், என்ன போஸ்டிங்ல வேணா உட்காரலாம். சரிங்களா? நம்ம வந்துட்டு இது எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு நாடு ஒரு எக்கானமி அப்படிங்கிறதே வந்து இயங்குறது எதை நோக்கி அப்படின்னாக்க, ஒண்ணு ப்ரொடக்ஷன் இருக்கணும், உற்பத்தி இருக்கணும். அந்த உற்பத்தி என்ன பண்ணணும், நீங்க கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதை வந்துட்டு என்ன சொல்றது, கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும். சேர்த்ததுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்றதுக்கு கன்சம்ஷன் இருக்கணும்னு சொல்லுவாங்க, நுகர்வு அப்படிம்பாங்க. சோ இந்த சைக்கிள் எல்லாம் போட்டெல்லாம் நம்ம நிறைய கிளாஸ்ல சொல்லியிருப்போம். சரியா? ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த உற்பத்தின்னு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்ப இந்த ப்ரொடக்ஷனை வச்சு ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய
என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த நிலைகள் சரிங்களா 3 விதமா வந்துட்டு பிரிக்கிறோம். ஒண்ணு வந்துட்டு பிரைமரி செக்டார், இன்னொன்னு வந்து செகண்டரி, இன்னொன்னு வந்து டெரிஷரி செக்டார் அப்படின்னு பிரிக்கிறோம். முதல் நிலை, இரண்டாம் நிலை நம்ம உங்களுக்கு தமிழ்லயும் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ முதல் நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. ஸோ இதே மாதிரிதான் உங்களுக்கு கிளாஸ்லயும் நான் கொடுத்துருப்பேன். எல்லாமே தமிழ்ல கொடுத்துருப்பேன், இங்கிலீஷ்லயும் கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கிட்டா பெட்டரா இருக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல அதை நோக்கிதான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கறதுனால கொஞ்சம் நீங்க இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கிறது வெல் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி என்ன முதல் நிலை இரண்டாம் நிலை எதை சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பொருளுடைய உங்களுக்கு வந்துட்டு அந்த மூலப்பொருள் ரா மெட்டீரியல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரா மெட்டீரியல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து முதல் நிலையில வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம், உங்களுக்கு வந்து காடு சார்ந்த பொருள். இப்போ ஒரு சேர் இருக்குன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேபிள் இருக்கு அப்படின்னா அந்த டேபிளோடைய ரா மெட்டீரியல் என்னது, அதை உடைச்சா என்ன கிடைக்கும்ன்ற மாதிரி அதோடைய முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மரம். அப்ப அந்த மரம் எங்க கிடைக்கும், இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து தான் கிடைக்கும் இல்லையா. சோ அதே வந்துட்டு இதே ஒரு பிரெட் பேக்கெட் வாங்குறீங்க, ஒரு பிரெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரெட் பேக்கெட்டுக்கு மூலப்பொருள் என்ன, உங்களுக்கு வந்துட்டு கோதுமை இல்ல மைதான்னு சொல்லக்கூடியது, சர்க்கரை, இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்கும், விவசாயத்துல இருந்து கிடைக்கும் சரியா. சோ இந்த மாதிரி நீங்க எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதோடைய அந்த முதல் நிலையில இருக்கக்கூடியதுனால அந்த தொழில்கள் எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க, முதல் நிலை தொழில்ங்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இதுல எல்லாத்துலயும் முக்கியமான தொழில் விவசாயம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டர்னா எல்லாரும் அக்ரிகல்ச்சர்னு கரெக்டா சொல்லிடுவீங்க, ஆனா மத்ததெல்லாம் மறந்துடுவீங்க. அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், சோ அதுவும் முக்கியம் தானே. கடல்ல இருந்து இயற்கையில இருந்து நம்மளுக்கு இயற்கையில கிடைக்கக்கூடியது, அவ்வளவுதான் சிம்பிளா இன்னும் சொல்லணும்னா. சோ சுரங்கம் நம்மளுக்கு வந்து மினரல்ஸ் எல்லாம் கிடைக்குது, கோல்டு சில்வர் இந்த மாதிரி மைன்ஸ். அதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாம் பிரிக்கிறோம், எண்ணெய் வித்துக்கள் மூலியமா நம்ம எண்ணெயை பிரிச்சு எடுக்கிறோம் சரிங்களா. சோ இந்த மாதிரி விஷயங்கள். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரைமரி ப்ரொடக்ஷன்ல வந்துருது. இதெல்லாம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி. இப்ப நான் சொன்ன அந்த பிரெட்டோ டேபிளோ அதை அப்படியே வச்சிருக்க முடியாது. அந்த பொருளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறீங்க இல்லையா, அந்த நெக்ஸ்ட் லெவலா மாத்துறீங்கல்ல, டேபிளாவோ சேராவோ இல்லாட்டி பிரெட்டாவோ கன்வெர்ட் பண்றீங்கல்ல, அது தொழில்னு பாத்தீங்கன்னா செகண்டரி. அப்போ மேனுஃபேக்சரிங் இல்ல கிளாத்திங்கோ கெமிக்கலோ இன்ஜினியரிங்கோ பில்டிங்கோ, ஸோ ஏதாவது ஒரு உற்பத்தி உண்டாக்கக்கூடியது. நம்ம இப்ப சென்னையில எடுத்துக்கிறீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கிண்டி, அம்பத்தூர், இருங்காட்டுக்கோட்டை, இந்த மாதிரி வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு. அங்கெல்லாம் போனீங்கன்னா என்ன இருக்கும், ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் தான் நிறைய இருக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே இங்க செகண்டரிக்கு வந்துருவாங்க. கடைசியா இருக்கிறது பேர் என்ன, டெரிஷரி அப்படின்னு சொல்றாங்க. சோ மூன்றாம் நிலை. அப்ப இது எல்லா பொருளும் நீங்க தயாரிச்சிட்டீங்க, நான் சொன்ன மூன்றாவது நிலை, அது போய் மக்கள் கிட்ட சேர்க்கறாங்க இல்லையா. சோ அதை சேவையா செய்யறதுன்னு சொல்றதுனாலதான் இந்த தொழில வந்து என்ன சொல்லுவாங்க, மூன்றாம் நிலைய சர்வீஸ் செக்டார்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. சர்வீஸ் செக்டார். நம்ம நாளைக்கு போய் வாங்க போகக்கூடிய கவர்மெண்ட் ஜாபுக்கு பேரும் என்ன, சர்வீஸ் வாங்கிட்டீங்களா அப்படிதான் கேட்பாங்க, எத்தனை வருஷம் சர்வீஸ் தான் கேட்பாங்க. சோ நம்ம செய்யக்கூடியது ஒரு சர்வீஸ் செக்டார், சேவை துறைக்கு தான் நம்ம போறோம். அப்ப அது எல்லாமே எங்க வந்துரும், சேவையில வந்துரும். அது வந்துட்டு இப்ப நான் உங்களுக்கு ஒரு நாலேஜை ஷேர் பண்றேன், இது வந்து ஒரு சர்வீஸ் சரிங்களா. நீங்க வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல போய் படிக்கிறீங்க, இல்லைன்னாக்கா ஒரு பேங்க்ல போயிட்டு பணத்தை போடுறீங்க எடுக்கிறீங்க, அப்ப அவங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற இன்சூரன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு ஹெல்த்தா இருக்கட்டும், இந்த மாதிரி எதுவா எடுத்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல், டாக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டெரிஷரி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாம இன்னும் நிறைய குயினரி, குவாண்டினரின்னு சொல்லிட்டு 4ஆம் நிலை 5ஆம் நிலை எல்லாம் இன்னும் கொஞ்சம் பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து தொழில்கள்ங்கிறது ரொம்ப விரிவடைஞ்சிருச்சு இல்லையா. ஆனா நம்மளுக்கு டாபிக்ல உள்ளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 தான் முக்கியமா நம்மளுக்கு வந்து சொல்றோம். இந்த பேசிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்ப நான் ஒரு ஹோம்ஒர்க்கா என்ன சொல்றேன், உங்க வீட்டுல நீங்க சம்பாதிக்கிறீங்களா, இல்ல உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் ஏர்னிங் பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த 3ல எந்த செக்டார்ல இருக்காங்கன்னு நீங்க போய் யோசிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்ல முடிஞ்சா நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. சோ அப்ப அப்படி சொல்றப்போ உங்களுக்கு இன்னும் இது ரொம்ப ஈஸியா புரியும் சரிங்களா. சோ அதுதான் நான் சொல்றேன், 3 நிலைகள் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இந்தியாவுல நம்ம எக்கனாமி அப்படிங்கறத இதுலதான் நம்ம கால்குலேட் பண்றோம் சரிங்களா. சோ நான் இப்ப என்ன சொன்னேனோ அதேதான் இங்க ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன். சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னதே தான். அப்ப அக்ரிகல்ச்சர், டைரி, ஃபிஷிங் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் பிரைமரியில வந்துருது. உங்களுக்கு இந்த மாதிரி தொழில் சார்ந்ததெல்லாம் செகண்டரியில வந்தது. மத்தது எல்லாமே இங்க வந்துருது, நம்மளுடைய சர்வீஸ் செக்டார்னு சொல்லக்கூடியதுல வந்துருது சரிங்களா. சோ இந்த மாதிரி கதையெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு லாஸ்டா நம்மளுடைய டாபிக்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தின் தன்மை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அந்த தன்மை அப்படிங்கறத நம்ம இங்க சொல்றோம். இந்தியாங்கிறது கிட்டத்தட்ட வந்து 5வது பெரிய பொருளாதார நாடு. நம்ம 3வது நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 3வது நிலையை நோக்கி நம்மளுடைய பிரதமர் வந்து டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து growth ரேட்டுங்கிறது ரொம்ப ஆவரேஜா 7% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. growth ரேட்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு
தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய லேண்டுங்கிறது 2.4% வந்து நம்ம அந்த மொத்த நம்ம வேர்ல்டுல இந்தியாங்கிறது ஒரு 2.4% நம்ம இருக்கோம். இப்ப மக்கள் தொகை அப்படிங்கிறது 17ல இருந்து 18% இருக்கும். சரிங்களா? சோ இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன பிளஸ் பாயிண்ட், நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்துடைய பிளஸ் பாயிண்ட் எல்லாம் என்ன அப்படின்றத இப்ப இதுல போட்டிருக்கோம். சோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மிக்சட் எக்கானமி, கலப்பு பொருளாதாரம். இங்க வந்து பிரைவேட் கிடையாது, பப்ளிக் செக்டார் கிடையாது, ரெண்டு பேருமே சேர்ந்து தேவையான இடங்கள்ல பிரைவேட்டும் உள்ள வருவாங்க. கண்ட்ரோல்டும் வந்து உங்களுக்கு எங்க இருக்கும், பப்ளிக் செக்டார் வந்துட்டு அதையும் பார்த்துப்பாங்க, கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு ரோலா இருக்கும். சரிங்களா? வேளாண்மைங்கிறதா நம்மளுடைய பொருளாதாரத்தோட முக்கியமான ரோலா இருக்கும். ஆனா வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம பார்த்தா அந்த 3 செக்டார்ல இந்த வேளாண்மை அப்படிங்கறதா ஜிடிபில ரொம்ப கம்மியா கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனை. சரிங்களா? நம்ம நாடு சொன்னா நீங்க வந்து இது வேளாண் பொருளாதாரம்லாம் சொல்லிக்கலாம். ஆனா கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். யார் அதிகமா இருப்பா உங்களுக்கே தெரியும் இல்லையா? சோ சர்வீஸ் செக்டார், 3ஆம் நிலைத்துறை சொன்னோம் இல்லையா, அவங்கதான் அதிகமான ஜிடிபி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 50ல இருந்து 60%க்கு மேலேயே கொடுக்குறாங்க. அதை நோக்கிதான் நம்ம கவர்மெண்டோடைய எல்லா நிகழ்வுகளுமே இருக்கு. அவங்கள முன்னேற்றத்துக்கு தான் இருக்கிறாங்க. சரியா? இது பேசிக் தானே. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜிங் மார்க்கெட், சந்தை வந்து வளர்ந்து வருது. சோ நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்தியாங்கிறது ஒரு பெரிய சந்தை. இங்கதான் எல்லா ப்ராடக்ட்ஸ், எல்லா விஷயம் எல்லாமே வந்து நம்மளுக்கு சேருது இல்லையா? எமர்ஜிங் எக்கானமியா இருக்கு, வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரமா இருக்கு, ஃபாஸ்ட் வேகமாவும் வளருது அதே சமயம். சரிங்களா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் செக்டார் தான் ரொம்ப வேகமா வளருது. சரியா? அதே மாதிரி ரொம்ப வந்துட்டு கன்சம்ஷனும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்? ஆப்வியஸா நம்ம தான் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கோம் பொருளாதாரத்துல, பாப்புலேஷன்ல. சோ அப்படி இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய நுகர்வு அப்படிங்கிறதும் இந்தியால தான் அதிகமா இருக்கு. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் என்ன சில ஸ்ட்ரென்த் சொல்லலாம்னா, நம்மளுக்கு வந்துட்டு ரேபிட் growth ஆஃப் அர்பன் ஏரியாஸ்னு சொல்லுவாங்க. நகர பகுதிகள் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும். எக்ஸாம்பிள் சென்னை, கோயம்புத்தூர், நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். திருச்சி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நகரங்கள் இப்பதான் வந்துட்டு இந்த மாதிரி Tier 2, Tier 3 சிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. சோ அப்ப இது வந்துட்டு அதிகமாகுது. ஏன்னா மக்கள் வந்து வேலையை தேடியும் அவங்களுடைய அடுத்த லெவலை தேடியும் நகர்ந்துகிட்டே இருக்கிறாங்க இல்லையா? நம்ம பார்த்த அந்த பேரளவு பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப ஸ்டேபிளா நிலையானதா இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட் சொல்லுவாங்க, அதாவது உழைக்கும் மக்களுடைய கணக்கு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? உழைக்கும் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகைகள் கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு 20 வயசுல இருந்து நம்ம வந்து நம்மளோட இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 60, 59 வயசு வரைக்குமே அந்த மாதிரி வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரி மக்களுடைய அளவுங்கிறது இங்க ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நல்லது சொன்னாலும் நம்மளுக்கு நிறைய என்ன இருக்கு, வீக்னஸும் அதிகமா தான் இருக்கு. நான் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே உள்டாவா திருப்பி போட்டீங்கன்னா வீக்னஸ்க்கு வந்துடும். லார்ஜ் பாப்புலேஷன் அதாங்க பெரிய பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு என்ன சொல்றது திட்டம் கொண்டு வந்தாலும் என்ன கொண்டு வந்தாலும் இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. சரிங்களா? அதனால வந்து இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சமநிலை வந்து இங்க இல்ல. சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு நிறைய மக்கள் தொகை பெருகிறதுனால, பொருளாதாரம் பெருகிட்டே இருக்கனால பிரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிட்ட கட்டமைப்பு இல்ல. ஓகேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, எம்ப்ளாய்மெண்ட் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, டெக்னாலஜி அவ்வளவு லேட்டஸ்டா இல்ல. சரிங்களா? சோ இதெல்லாமும் நம்மளுக்கு ஒரு பெரிய மைனஸாவும் இருக்குது. சரியா? சோ நம்ம சிலபஸ்ல ஒரு சின்ன டாபிக் கொடுத்துருக்காங்க. பட் அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேசிக் எல்லாம் சொல்லி நம்ம வந்துட்டு இதுல சொல்லியிருக்கோம். சரியா? சோ அப்ப இதுல இருந்து கொஸ்டின்ஸ் என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2-3 இதை கொடுத்துட்டு இது வந்து இந்தியாவுடைய என்ன மாதிரி இதுல வருது, சோ என்ன மாதிரி பொருளாதாரத்துல வருது, அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமும் நம்மளுக்கு வந்து கேக்குறாங்க. சோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஷார்ட்டர் டைம்ல இதெல்லாம் நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு ஒருவேளை வந்துட்டு டைமும் பத்தல அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம், வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடா, நான் பொதுவாகவே பேசுறதே கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்கும். சோ நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவும் பண்ணிக்கிறேன். சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்பீடா வச்சு பழகுங்க. முதல்ல வந்துட்டு நம்மளுடைய தாய்மொழியை நீங்க எப்படி கேட்டாலும் உங்களுக்கு நல்லாவே புரியும். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நல்லா ஸ்பீடா வச்சு பாருங்க. பார்க்க உங்களுக்கு டைம் கொஞ்சம் யூஸ் ஆகும். சரியா? சோ நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரிவிஷனுக்கெல்லாம் யூஸ் ஆகும். சோ இதே மாதிரி நீங்க இல்ல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன்னு நினைக்கிறவங்க இது வந்து ரொம்ப வெரி பேசிக். சோ இதை விட இன்னும் டீடைல்டா இன்னும் எக்ஸாம்பிளோட நம்மளுடைய கிளாஸஸ்ல வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். சரியா? சோ நம்மளோட கிளாஸ் பத்தி சொல்லிடலாம். சோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டிக்கு ஆன்லைன் கோர்ஸ் வந்து கொடுக்க போறோம். சோ வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டே 6:30 to 8:30 உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். இப்ப நானு இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நம்மளோட அகாடமில இருந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் போட போறாங்க வீடியோ. சரிங்களா? சோ அதுதான் எங்களோட பிளான். குரூப் 4க்குள்ள இது எல்லாமே போடுற மாதிரி. சோ
அப்போ உங்களுக்கு வந்துட்டு அதே ஸ்டாஃப்ஸ் தான் உங்களுக்கு அங்கேயே எடுக்கிறாங்க. நீங்க அவங்கள பார்த்து எப்படி எடுக்கிறாங்க என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க வேணும்னா நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு 16 பைலிங்குவல் புக் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து உங்க வீட்டுக்கே கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம வீடியோ கிளாஸஸ் எங்களால வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்னு இருந்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுத்துருவாங்க. ஸோ டெஸ்ட்டும் தனியா இருக்கு. ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்க என்னதான் படிச்சாலும் வீட்ல இருந்து படிச்சாலும் என்ன பண்ணாலும் சரி டெஸ்ட் போட்டு பார்க்கலன்னா எந்த எக்ஸாமையும் உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியாது. அந்த டெஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து ஆப் இருக்கு, நம்மளோட ஆப் இருக்கு. நீங்க மென்டார்ஸ் கிட்ட பேசிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ வீட்ல இருந்து வேலை செஞ்சுட்டே படிக்கக்கூடியவங்க, வீட்ல இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ், ஸோ இல்லாட்டி இந்த மாதிரி வந்துட்டு வெளியே ரொம்ப இன்டீரியர்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய ஃபீஸ் டீடைல்ஸும் நம்ம கொடுத்துருக்குறோம். 7,999 தான். ஸோ 1 இயருக்கு உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஸோ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, 9962097000 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்ன டீடைல்ஸ் வேணாலும் கேட்கலாம். வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லயும் வைக்க சொல்றோம். ஸோ உங்களுக்கு வந்து புக்ஸ் மட்டுமே எனக்கு தனியா வேணும் மேடம், நான் கிளாஸ்லாம் வேணாம், நானே படிச்சுப்பேன் அப்படிங்கனாலும் வெறும் புக்ஸ் மட்டுமே உங்களுக்கு எல்லா புக்கும் செட்டோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இப்ப நீங்க இந்த மாதிரி நான் இந்த புக்ல இருக்கு, 11th இருக்கு, 12th இருக்குலாம் சொன்னேன் இல்லையா, இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து ஒரே புக்கா உங்களுக்கு வந்து கம்பைல் பண்ணி வச்சிருப்பாங்க. எக்கனாமினா ஒரு புக் இருக்கும், அதை நீங்க படிச்சீங்கனாலே போதும். குரூப் 4 எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா நல்லாவே வந்து உங்களால கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி டெஸ்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாலும் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து பேட்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எது வேணும்னாலும் நீங்க வந்து அகாடமி நம்பருக்கு நீங்க வந்துட்டு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். ஸோ அதை நம்பிதான் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நீங்க இந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது சஜஷன் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஷார்ட் டியூரேஷன்ங்கிறதுனால எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதுல கொடுத்துருப்போம். சரியா? நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம குரூப் 4 இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து வீடியோஸ் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் எக்கனாமியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதே மாதிரி அடுத்தடுத்த கண்டினியூஸ் வீடியோஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோஸ் ஆகுது உங்களுக்கு வரும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அப்ப நீங்க கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுடைய காமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.